ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்தான். அவன் ரொம்ப நல்லவன். ஆனால் ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. அவன் சில நேரங்களில் சின்ன சின்ன பொய்களை சொல்லுவான். பொய் சொன்னாலே என்னாகும் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. அவன் பொய் சொன்ன உடனே அவனுடைய மூக்கு நீளவே இல்லை. அதற்கு பதிலாக அவனுக்கு திடீரென்று சிரிப்பு வந்துவிடும். அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பில்லை, கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு. நிறுத்த முயன்றால் கூட சிரிப்பு இன்னும் அதிகமாக வரும். நடக்கும்போது, உட்காரும்போது எங்கும் சிரிப்புத்தான். முதலில் அந்த பையனுக்கு இது ரொம்பவே வேடிக்கையாக இருந்தது. பொய் சொன்னா சிரிப்பு வருது, அதில் என்ன என்று நினைத்தான். ஆனால் கொஞ்ச நாட்களுக்குப் பிறகு அந்த சிரிப்பு அவனை சிக்கலில் ஆழ்த்த ஆரம்பித்தது. சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொன்னாலே சிரிப்பு தானாக வெடிக்கும். சிரிப்பை மறைக்க முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது. அப்போதுதான் அந்த பையன் மெதுவாக புரிந்து கொண்டான், இந்த சிரிப்பு ஒரு எச்சரிக்கை என்று, பொய் சொன்னால் உடனே தெரிந்துவிடும் அடையாளம் என்று. ஒரு நாள் அவன் உண்மை பேச முயற்சி செய்தான். அவனுக்கு ஆச்சரியம், சிரிப்பு வரவே இல்லை. மனம் லேசாக இருந்தது, இதயம் சந்தோஷமாக இருந்தது. அந்த நாளிலிருந்து அவன் உண்மையை பேசத் தொடங்கினான். உண்மை பேசும்போது அவன் முகத்தில் சிரிப்பு வந்தது. ஆனால் அது இயல்பான அழகான சிரிப்பு. அப்போது அந்த பையன் புரிந்து கொண்டான், பொய் சொன்னால் வரும் சிரிப்பு நம்மை நினைவூட்டும் ஒரு சின்ன மணி. உண்மை பேசினால் வரும் சிரிப்பு மனசுக்கு வரும் உண்மையான மகிழ்ச்சி. Thanks for watching. Subscribe me.